ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஆரோக்கியமான ஒரு கேக் பண்ணலாம். 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்ருக்கோம். நம்ம நாட்டு சர்க்கரை போட்டோம். அதில் 1 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட நம்ம நார்மலாக சர்க்கரை வெள்ளை சர்க்கரை இருக்குது பாருங்கள், நல்லா கரையலாம். இந்த பாலில் நல்லா கரைஞ்சி வரணும். அதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு எண்ணெய், 1/4 கப் கொஞ்சம் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, 1 கப்பு பால், 1/4 கப்பு எண்ணெய், கோதுமை மாவு 1.5 கப். இது கொக்கோ பவுட்ரு உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணான்னா வேணாம். ஒரு சாக்லேட் ஃப்ளேவருக்காக இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர் இது 2 ஸ்பூன். நான் குட்டி ஸ்பூன் போடுறேன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா ஆப்ப சோடா அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணணும். இது முக்கியம். இது இந்த பக்கமாகவே பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறாங்களே, அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணாதீங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ், ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்க்கும் போது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் உடைச்சது, நமக்கு தேவையான நட்ஸுங்கெல்லாம் நீங்கள் பாதாம் பிஸ்தா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டுருக்கோம். இதில் நல்லா தாராளமாக பாருங்கள், நெய் நல்லா தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு நெய் தடவிக்கோங்க. நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ நெய் தடவின பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் அந்த பதம், மாவோட பதம் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? ரிப்பன் மாதிரி மடிப்பாக விழுது இல்லைங்களா? அது மாதிரி வரணும். அதெல்லாம் சாஃப்டாக வரும். இந்த பாத்திரத்துக்குள்ளே இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இதில் வச்சிடலாம் கேக்கை. ஹீட்டாக ஒன்று வச்சுருங்க. அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். 30 to 40 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் டைமிங். கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு இது எடுத்து இது நல்லா ஆற வச்சுருங்க. கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாதி அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டியாக இருக்குது.